வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லக்ஷ்மிநாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 20ஆம் தேதியிலேருந்து 26ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்லுதாங்க, லக்னத்தை பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்தை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கணும், மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி நோட் பண்ணி பார்க்கும்போது அது பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மீனராசி. ஸோ மீனராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசியாதிபதி குரு ஆட்சி வளத்தோடு அங்கேயே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஏற்றங்கள், நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து உங்களை பார்த்து ஒரு பிரமிக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 2 மற்றும் 9ஆம் அதிபதியான செவ்வாய் ராசியில் இருக்கும்போது நல்ல ஒரு பெரிய லெவலில் வந்து உங்களுடைய விஷயங்களை சாதித்து காட்டுறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும். பட் இருந்தாலும் சில நேரங்களில் வந்து நமக்கு வந்து கோபங்கள், திடீர் கோபங்கள், மற்ற எதாவது ஏமாத்துறணும், கேம் ஆடுறோன்ற ஒரு எண்ணங்கள் வரும்போது ஒரு கோபங்கள் வரும். அதை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அப்பா சார்ந்த உறவுகளால் உங்கள் வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், வெளியூர் சம்மந்தமான விஷயங்கள், வெளியூர் ட்ராவல் சம்மந்தமான விஷயங்கள் நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3 8ஆம் அதிபதியான சுக்கிரன் ஆட்சி படுத்த 3ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நல்ல சின்னதாக ஒரு சந்தேகங்கள், தேவையில்லாத ஒரு கம்யூனிகேஷன்ஸ், எரர் கம்யூனிகேஷன் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால் வந்து நிறைய வாக்குவாதங்கள் வந்துடும். ஸோ அதனால் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் 4 7ஆம் அதிபதியான புதன் 4லே வந்து ஆட்சி பலத்தோடு புதிய சொத்துக்கள் வாங்குறது, வண்டி வாகனம் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். 5ஆம் அதிபதியான சந்திரன் வந்து உங்கள் பிரயாணங்கள், ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பயணங்கள், குழந்தைகளுக்கான மெனக்கடல் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 6ஆம் அதிபதியான சூரியன் உங்களுக்கு வந்து 2ல் வந்து உச்சமாக இருக்கும்பொழுது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். குழந்தைகள் சம்மந்தமான விஷயம், பூர்வீகம் சம்மந்தமான விஷயம்லாம் நல்லா அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 8ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 3ல் இருக்கும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதர டாக்குமெண்டேஷன் சம்மந்தமான விஷயங்கள் இதிலலாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தேவையில்லாத சந்தேகங்கள்லாம் தூக்கி போட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக பார்க்கணுங்க. 9ஆம் அதிபதியான செவ்வாய் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசியிலே இருக்கும்போது அப்பா சார்ந்த உறவுகளில் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு சின்னதாக ஒரு கோபதாபங்கள் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க ஏதாவது சீண்டி விடுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 11ஆம் அதிபதி மற்றும் 12ஆம் அதிபதி சனி ராசியில் இருக்கும்போது நிறைய செலவுகள், எதிர்பார்த்ததை விட நிறைய செலவுகள் நடக்கும். பட் நல்ல விஷயமும் நடக்கும்போது கூடவே செலவாகும்போது என்னடா அது எவ்வளோ சம்பாதிச்சாலும் பத்தலைங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக கொடுங்க. ஸோ இதுவரை 10 பொது பலன்கள். இப்போ பார்க்க தசாபுக்தி பலன். மீன லக்னமாக இருந்து சூரியன் தசாபுக்தி சூரியன் வந்து 6ஆம் அதிபதி உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களும் எல்லாமே அற்புதமாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து சில நேரங்கள் வந்து கடன் சம்பந்தமான விஷயங்களை யோசிக்கும் போது கொஞ்சம் நமக்கு ஒரு எமோஷன், ஸ்ட்ரெஸ்ஸஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மீன லக்னமாக சந்திரன் தசாபுக்தி. சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் அதிபதி, சிறப்பான விஷயங்கள், நல்ல லாபங்கள், குழந்தைகளால் நல்ல சந்தோஷங்கள், குதூகலங்கள்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக வந்து செவ்வாய் தசாபுக்தி வந்தவங்க. செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி. அவர் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது தந்தை உங்களை விட்டு தனியாக இருந்தாங்கன்னா தந்தை உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள், அற்புதமான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்பா சம்மந்தமான விஷயம், சொத்துக்கள் ஏதாச்சும் வரணும்னா கூட வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. மீன லக்னமாக இருந்து ராகு தேசம், ராகு வந்து 12ல் இருக்கும்போது பெரிய பெரிய விஷயங்கள் நினச்சி தூங்காமல் இருக்கிறது, என்ன பண்ணுறது எது பண்ணுறது, குழம்பு இந்த மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. மீன லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தி, குரு வந்து பார்த்திங்கன்னா புதிய சொத்துக்கள் வாங்கணும், புதிய வண்டி வாங்கணுன்ற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். மீன லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி அந்தரங்கள். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி விஷயங்களே பண்ணணும் அப்படின்னும்போது சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ராசியிலே இருக்கார். ஸோ நிறைய பண வரவுகள், நிறைய வருமானங்கள்லாம் வந்து நிறைய ஃப்ளோட்டிங், நல்ல ரொட்டேஷன்ஸ்லாம் இருந்தாலும் தேவையில்லாத ஒரு மனக்குழப்பங்கள் வரும், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். நிறைய பேர் நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்தும். என்னடா எதுவுமே சேர்த்து வைக்கல, எல்லாமே காலியாகுதுங்கிற ஒரு ஃபீலும் கண்டிப்பாக இருக்கும். விரயங்கள் ஜாஸ்தியாக வர மாதிரி ஃபீலை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மீன லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி. புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புதிய சொத்துக்கள், புதிய வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக தோன்றுங்க. தாயார் சம்பந்தமான விஷயங்கள் நல்லா அங்கேயும் சந்தோஷங்களை கண்டிப்பாக கொடுத்துரும். மீன லக்னமாக வந்து கேது தேசாபுத்தி. கேது வந்து 6ல் இருக்கும்போது எதிரிகளை வென்று பெரிய வெற்றிகளை பெறதுக்கான வாய்ப்புகளுமே ரொம்ப சூப்பராக இருக்குது. யாராச்சும் வந்து ஒரு பாலிடிக்ஸ் எதாவது பண்ணால் கூட அதெல்லாம் அடிச்சு நொறுக்கி கொண்டு வந்துடுவீங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சூப்பர் தான். அதுக்கப்புறம் உங்களுடைய மீன லக்னமாக இருந்து சுக்கிர தசாபுத்தி. 3 8ஆம் அதிபதி சுக்கிரன் 3லே இருக்கும்போது தேவையில்லாத சந்தேகங்கள், தேவையில்லாத இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும்.
அதே மாதிரி ஒரு செக் இஷ்யூ பண்ணுறோம், இல்லை ஒரு அக்ரிமெண்ட் டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது 1க்கு 10 வாட்டி உட்காந்து யோசித்து சைன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், கொஞ்சம் லேட்டாக சொன்னாலும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக ராஜா அப்படின்னு சொல்லுவோம். பஞ்சாங்கத்தில் பார்த்திங்கன்னா ராஜாங்கிற கிரகம் பார்த்திங்கன்னா இந்த வாட்டி வந்து வர்றது வந்து குரு பகவான் தான் வர்றார். ஸோ அது குரு பகவானில் உள்ள ஒரு நல்ல விஷயமே என்னென்னா அவர் உச்சமாகிறார். ஸோ உச்சமாகும்போது என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும் அப்படின்போது, குரு உச்சமாகும்போது அவர் வந்து கோல்டு சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய ஃப்ளக்சுவேஷன்ஸ் வரும். ஒரு கொஞ்சம் இறங்குற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இன்னும் ஒரு உச்சத்தை கண்டிப்பாக குருன்றது வந்து கண்டிப்பாக தொடும். அது மட்டும் இல்லாமல் குருவுடைய விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் என்ன மாதிரி விஷயம், டெக்னாலஜி வைஸ் வந்து நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். ஆன்லைன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே வந்து அந்த ஃபோன்ஸ்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து கடகம்ங்கிறது வந்து கொஞ்சம் ஏடகடமான ஒரு வீடு தான், ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆன்லைன் டெக்னாலஜியில் வந்து மற்றவர்கள் நம்மளை வந்து காலி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா சந்திரன் வந்து அந்த டைமில் வந்து ராகுல போகும்போது அந்த டெக்னாலஜி வைஸில் வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் வந்து நம்மளை சாப்பிட்ருவாங்க. அதனால் எல்லாருமே ஆன்லைன் பேங்கிங்காக இருக்கட்டும், எந்த கால் இல்லை ஒரு ஆப்பு இதெல்லாம் வந்து நீங்கள் கொஞ்சம் பார்த்து இது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது, குருவை பொறுத்தவரை வந்து கடல் சார்ந்த விஷயங்கள். ஸோ இதனுடைய பார்வைகள் ரொம்ப மேஜரான விஷயங்களை பண்ணும். ஸோ மேஜரான விஷயங்கள் போது குருவின் பார்வை எங்கே போகும் அப்படின்னும்போது, உச்சமான குரு வந்து ஜூன் 6க்கு மேலே வந்து விருச்சிகத்தை பார்ப்பார். விருச்சிகத்தை பார்க்கும்போது சடன் வளர்ச்சி, அதாவது இதுவரை இருந்த ஒரு சூழ்நிலையிலேருந்து ஒரு ரொம்ப கீழ்த்தரமாக கீழே இருந்தவங்க வந்து டக்குன்னு மேலே வர்றதுக்கான வாய்ப்பு, ரொம்ப அடிமட்டத்தில் இருந்தாங்க ஒரு திடீர்னு ஒரு நல்ல வளர்ச்சி வர்றதுக்கான வாய்ப்புகள், ஒரு ரொம்ப டவுனாக இருந்த பகுதி திடீர்னு நல்ல ஒரு க்ரோத், புதிய திட்டங்கள் மூலியமாக ஒரு பெரிய க்ரோத் வர்றதுக்கான விஷயங்களாமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் பார்வை வந்து மகரத்துக்கு விழும்போது என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, நல்ல ஒரு பேக் சைடு அதாவது நெசவாளிகள், அந்த துணி துவைப்பாங்க இல்லையா, லாண்ட்ரி சம்மந்தப்பட்டவர்கள், அந்த பகுதிகள் இருக்கவங்களுக்குலாம் வந்து நல்ல வருமானங்கள் சூப்பராக வருங்க. ஸோ அது ரொம்ப நல்ல விஷயம். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல இன்கம் சோர்ஸஸை கொடுத்துரும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்களில் வந்து புதிய புதிய விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதே ரொம்ப நல்ல விஷயம். இதில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வந்து தொழில் ரீதியான விஷயம் நல்ல சப்போர்ட் கிடைக்கும். அதே மாதிரி காலபுருஷன் 10ஆம் இடத்தை வந்து பார்க்கும்போது ஒரு அற்புதமான விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது குருவின் ஜூன் 6க்கு மேலே வந்து 9ஆம் மீனத்துக்கே விழுது. ஸோ அப்போ வந்து உங்களுக்கு ஜூன் 6 ஜூலைக்கு மேலே தான் வந்து இந்த வார் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு முடிவுக்கு வரதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்தோம். ஸோ அந்த தமிழ் புத்தாண்டில் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சேனாதிபதி, ஸோ சேனாதிபதிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாயாக வரும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக சட்ட ரீதியான விஷயங்கள் நடவடிக்கைகள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகும். போலீஸுடைய கை ஓங்கி இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மிளகாய் சம்மந்தமான மிளகாய், இந்த மாதிரி ஒரு காரசாரமான உணவு வகைகள்லாம் வந்து நல்ல ஒரு ரேட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது குழந்தைகள், ஸோ குழந்தைகளால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயங்கள் நடக்கும். ஸோ குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க, குழந்தைகள் விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். பட் குழந்தைகளுக்கு வந்து சில நேரங்களில் ஒரு பர்டிகுலராக ஒரு 1 மந்த் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளூ மாதிரி வரும். ஸோ அந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அவ்வளோதான். மற்றபடி வந்து இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னா, இந்த புத்தாண்டு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற புத்தாண்டு தான். எப்படின்னா வெளிநாட்டில் இருக்கவங்க அவங்களுக்குலாம் வந்து சின்ன சின்ன பாதிப்புகளே கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு வந்து சனியுடைய சாரத்தில் போகிற அந்த காலகட்டத்தில் அது 9ஆம் பார்வையாக குரு பார்த்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு சனி வந்து 8ஆம் அதிபதியின் போது ஒரு மன உளைச்சல் அதை கண்டிப்பாக கொடுத்துரும். பெரும் தலைவர்கள், பெரிய பெரிய தலைவர்களுக்கு ஏதாச்சும் ஒரு பங்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாராவது பாப்புலாரிட்டியான ஒரு தலைவர்களுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி என்னங்க, என்னை பொறுத்தவரை இதுக்கு பரிகாரம் அப்படின்னு சொல்ல போனோம்னா, என்னை பொறுத்த குருமார்கள்ன்றது வந்து யாரை சொல்லுவோம்னா, ஒரு சங்கராச்சாரியார், பாபாஜி, இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு பிடிச்ச குருமார்கள், சித்தர்கள் இந்த வழிபாடு பண்ணும்போது நமக்கு ஒரு ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துரும். மற்றபடி ஒரு பெரிய பாதிப்புன்னு ஒன்றும் கிடையாது. பட் இருந்தாலும் மணி ஃப்ளக்சுவேஷன்ஸ் கொஞ்சம் இருக்கும். குழந்தைகளை கொஞ்சம் ஜாகிரதையாக, குழந்தைகள் வந்து தேவையில்லாத சின்ன சின்ன மொபைல் மூலியமாகவோ ஏதோ ஒரு மூலியமாக ஒரு சின்ன ஒரு உபத்திரம் வந்து போகும். அதனால் குழந்தைகளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும்.
அப்படியே எல்லாமே தான். கோல்டு விலை இறங்குறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இறங்கும், அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 மடங்கு ஏறதுக்கான வாய்ப்புகள் தான் இந்த ஆண்டு இருக்குது. ஸோ அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு அற்புதமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கணும், கண்டிப்பாக நடக்கும். அதில் எந்த மாற்றம் இல்லை. பட் இருந்தாலும் கொஞ்சம் டென்ஷனான ஆண்டு தான். ஏன்னா குரு ராஜாவாக இருந்து அது கடகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் இந்த பிளாக் மார்க்கெட்டு, கொஞ்சம் அந்த ரவுடிசம் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகரிக்கிற மாதிரி இருக்கும். அது கவர்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அது ஒரு பாதிப்பு அப்படி ஏறி இறங்கிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுத்துருங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். தொழில் ரீதியான விஷயங்கள் பார்த்திங்கன்னா நிறைய கேப்சரிங் இருக்கும். பெரிய பெரிய கம்பெனிகள் கொஞ்சம் ஃப்ளக்சுவேட் ஆகும். நிறைய கம்பெனிகள் வேறு கம்பெனிக்கு விற்றுட்டு போகிற சூழ்நிலையும் கண்டிப்பாக ஏற்படுங்க. ஸோ இதெல்லாமே இருக்குது. பட் நார்மல் பர்சனுக்கு எப்படி இருக்கும்? நார்மல் பர்சனுக்கு எந்தவித ப்ராப்ளமும் வராது. எப்படியாச்சும் ஏதாச்சும் ரூபத்தில் அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கரெக்டான டைமுக்கு கிடச்சிரும். அதில் எந்தவித மாற்றம் இல்லை. பட் பெரிய ஆளுங்களுக்கு மட்டும்தான் கொஞ்சமான பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்க, பெரிய லெவலில் திங்க் பண்ணி பெரிய லெவலில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்றவங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள். ஏன்னா குருவுடைய விஷயங்கள் அந்த மாதிரி அது வெளிநாடு முதலீடெல்லாம் கொஞ்சம் இப்போ தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். குரு பகவான் ஆட்சி பலத்தோட ராஜாவாக இருக்கும்போது நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன் வணங்கலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சித்தர்கள் வழிபாடு, பெரியவர்கள், பெரிய மகான்கள் வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப், நல்ல ஒரு விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. மற்றபடி என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, ஒரு சிறப்பான வழிபாடும் உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக கொண்டு போடும். உங்களது விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.